ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பீச் கேட்ட பிறகு எனக்குள்ள தோணுன சில கேள்விகள். எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண பிறகும் கிரிட்டிசிசத்தை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு ஃபேம், ஒரு புகழ் நம்மளை யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமும் ஒரு அங்கீகாரமும் கிடையாது. Yes, welcome. So this is a brand new episode. அந்த வகையில் today's recent topic is all about தர்மன். தர்மன் திரைப்படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் அப்போ ஐம் சீங் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருடைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். எல்லாருமே அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. வித் தேட் திங் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அஸ்வந்த் மாரிமுத்துடைய இந்த டிரெக்ஷன் கீழே நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கீழே அந்த படம் வெளியாகுது. அண்ட் இதோட ப்ரெஸ் மீட்டில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கமல்ஹாசன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய நட்பின் அடிப்படை, நட்பின் ஆழம், அழுத்தம் இதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த படத்துடைய போஸ்டர். ஸோ போஸ்டரில் we can see clearly அது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர், அவர் ஒரு டாக்டர் அண்ட் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம், நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், டாக்டர் கிட்ட தான் போவோம். வீட்டில் ஏதாவது ஒரு மருந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீ என்ன பெரிய டாக்டரான்னு கேட்போம். ஸோ டாக்டர்ஸை நம்ம கடவுளுக்கு இணையாக பார்த்துட்ருக்கோம் காலகாலமாக. Today's poster above Dharman talks about superstar, அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஒரு கேரக்டர் ஹோல்ட் பண்ணக்கூடியவர் கடவுளுக்கு நிகராக டாக்டராக இருந்து ஏதோ ஒரு செயலில் ஈடுபட போகிறாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு இந்த போஸ்டர் பார்த்து புரிஞ்சிருக்கு. அண்ட் கம்மிங் பேக் டு தி ப்ரெஸ் மீட், ஸோ ஃபார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பீச் அப்படின்னா நான் உட்காந்து கேட்பேன், பிகாஸ் அங்கே எப்போவுமே ஒரு கதை இருக்கும். பட் இன்னைக்கு இந்த முறை பார்த்த இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கீழே நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், இமோஷன்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. நான் எதுவுமே பேசலைன்னா ஏன் இவர் பேசவே மாட்டாரா, வாயில் கொழுக்கட்டை வச்சுருக்காரான்னு கேட்குறாங்க. ஒருவேளை நான் பேசுனா இப்போ பேசுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இப்போ தான் பேசணுமா, பேசினாலும் குத்தம், பேசாட்டியும் குத்தம். ஸோ எஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம என்ன பேசினாலும் நம்மளை குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பேசுகிற எல்லா விஷயத்தையும், நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையுமே பிடிக்கக்கூடிய மக்களும் இங்கே கிடையாது. நம்மளை பிடிச்சதுனால மட்டுமே நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம நம்பக்கூடாது, நம்ப முடியாது அப்படிங்கிறதும் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே நான் பார்க்குறேன். வித் ஆல் த திங், நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசின எல்லா விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஆல் தீஸ் இயர்ஸ் அவ்வளோ பெரிய ஃபேமுக்கு சொந்தக்காரர், இன்றைக்கும் நம்ம எங்கேயாவது அவரை பார்க்க மாட்டோமான நம்மள பலரும் ஏங்கிட்டு இருக்கோம். ஒருவேளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, ஒரு தூரமாக அவர் அங்கே நிற்கிறாருன்னா கூட அந்த ஆரா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அவருக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு வழி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்ட ஒரு மனுஷன் எவ்வளவு அமைதியாக பேசுகிறாரு. ஸோ வேர் இஸ் த கான்ஃபிடென்ஸ்? பிகாஸ் த கான்ஃபிடென்ஸில் ஒரு சின்ன லேக் நம்மளால் பார்க்க முடியறதுக்கான ரீசன் என்னென்னா, இட் இஸ் பிகாஸ் இன்னைக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பீப்புள் சில விஷயங்களை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எவ்வளோ வருஷங்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வயசு, அவங்க கடந்து வந்த பாதை, இது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரே செகண்டில் இன்னைக்கு பீப்புள் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அண்ட் சேம் டைம் கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருடைய நட்பு, இந்த அழகான ஜேர்னி லாங் பேக் இட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஜேர்னியோட அவங்க கிராட்டிடியூடை எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த அழகான தன்மை அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது we can really sense it. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வர்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஜெனரேஷன் கடந்தும் இன்றைக்கும் நம்மளுடைய படங்கள் நம்ம கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. ஸோ மீடியா படிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கற்றுக்க வேண்டிய பல விஷயங்களை அவங்களுடைய திரைப்படங்கள் கொடுத்துருக்கு. ஸோ வித் திஸ் ப்ரெஸ் மீட் we can learn a lot of things and I've learned a lot of things and this journey has to continue a lot. And ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, பொதுவாக சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் அப்படின்னா ஒரு கதை இருக்கும். அந்த கதை இந்த வாட்டி மிஸ் ஆனதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஆனால் எண்ட் ஆகும்போது ஒரு விஷயம், நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் நம்ம கற்றுக்க வேண்டியதும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நாம் கிரிட்டிசிசத்தோட வாழ கற்றுக்கணும். யார் என்ன பேசினாலும் நாம் நம்மளை பாதையில் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நான் இங்கே கற்றுக்கிட்டேன் வித் சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் அண்ட் கமல்ஹாசன் ஸ்பீச். ரைட் ஃப்ரம் மகேந்திரன், டுடேஸ் யங்கர் ஜெனரேஷன், எல்லாரை பற்றியும் அவர் பேசியிருந்தார். ஸோ யோசிச்சு பாருங்கள், லெஜெண்டரி வெட்டேரன் ஆக்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இத்தனை வருட சினிமா காலத்துலேயும் அவங்க கடந்து அவங்களோட எடுத்துகிட்டு வர விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் இட். ஸோ நமக்கு ஒருத்தங்க வழி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வழி அமைச்சு கொடுத்தவங்க இன்றைக்கி எங்கேயோ இருக்கலாம், ஆனால் பல வருடங்கள் கழித்தும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதும் அதுக்காக ஒரு கிராட்டிடியூட் மனசில் வச்சுக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி எங்கள் ஜெனரேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கற்றுக்கணும்.
ஸோ டேக்கிங் த பிளெஸிங்ஸ், டேக்கிங் த கிராட்டிடியூட் அண்ட் அந்த கிராட்டிடியூடோட நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போகிறது எல்லாமே. தர்மன் திரைப்படம் 173வது திரைப்படம் ரஜினிகாந்த் சாருக்கு. அண்ட் இந்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குறாரு. இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அனிருத் ரவிச்சந்திரன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். எஸ், கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு கீழே சிம்ரன், ராஷிகனா மற்றும் பலரின் நடிப்பில் யோகி பாபுடைய காமெடியோடு சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபீச்சர் ஆகக்கூடிய இந்த பியூட்டிஃபுல் ஃபிலிம் இஸ் எட் டு ஸ்க்ரீன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் ஆகி அந்த போஸ்டர் அண்ட் டைட்டில் ரிவீலிங் ப்ரெஸ் மீட் தான் நடந்தது. அண்ட் அதில் தான் இவ்வளோ விஷயங்களும் பேசப்பட்டுச்சு. ஸோ ஆல் ஆர் வெரி ஹாப்பி அபவுட் த ப்ரெஸ் மீட். அண்ட் தொடர்ந்து அடுத்த ஒரு படமும் அடுத்த ஒரு படைப்பும் இவங்களுக்கு கீழே தயாராக இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நம்ம வந்து இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வித் ஆல் திஸ் thing, we have something big coming up in these years. So legendary veteran actors உடைய படைப்புகள் அடுத்தடுத்து வரும்போது அடுத்தடுத்த எங்க ஜெனரேஷன்ஸ்குள்ள வந்து ஒரு உருப்படியான ஒரு தெளிவான திரைப்படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் இந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சென்டிமெண்ட் இருக்குது. அண்ட் தர்மம் அந்த சென்டிமெண்ட்டில் ஒன்று. 1979ல் தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்தை அவர் வந்து நடிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக 1988ல் தர்மத்தின் தலைவன், 1991ல் தர்மதுரை, அண்ட் நவ் 2026ல் தர்மன். அண்ட் இந்த படத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கேப்ஷன் தர்மம் தலை காக்கும். ஸோ தர்மன் அண்ட் தர்மம் ஹேஸ் சம் ஸ்ட்ராங் சென்டிமெண்டல் கனெக்ஷன் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் தி அதர் திங், ப்ரெஸ் மீட்டில் வந்து 4வது டிரெக்டராக தான் அஸ்வத் மாரிமுத்தை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டார் சொன்ன ஒரு விஷயம், 4வது டிரெக்டராக தான் அஸ்வத் மாரிமுத்துடைய கதையை சூஸ் பண்ணியிருக்கிறதாக. ஸோ முதல் டிரெக்டராக அவங்க வந்து அப்ரோச் பண்ணதும் அவங்க சூஸ் பண்ணப்பட்டதும் வந்து ரவிக்குமார், செகண்ட் சுந்தர் சி, தேர்ட் சிபி சக்கரவர்த்தி. அண்ட் சிபி சக்கரவர்த்தியுடைய படத்துக்காக நிறைய டைம் ஒதுக்க வேண்டியிருக்கும், நிறைய ப்ராசஸ். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்தபடியாக ஒரு டைம் கிடைக்கும் போதும் அண்ட் பொறுமையாக உட்காந்து அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ரவிக்குமார் அப்படின்னு சொன்னதும் நம்ம மனசுக்குள்ள முதல்ல போய் ஸ்ட்ரக் ஆகிறது கேஎஸ் ரவிக்குமார். ஸோ கேஎஸ் ரவிக்குமாரோட ஒரு படம் பண்ணணும் அடுத்தபடியாக அப்படிங்கிற ஒரு பிளானிங் லாங் டைம்ல இருந்து இருக்கு. ஸோ அதுவாக இருக்குமோங்கிற டவுட் அண்ட் அதை பற்றி ஒரு கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி நம்ம பேசி யோசிச்சு வச்சுருந்தோம். பட் ஆக்சுவலி அது கிடையாது. அவங்க சொன்னது, அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீன் பண்ணது பார்க்கிங் திரைப்படத்துடைய டிரெக்டர் ராம்குமாரை தான். ஒரு ஃப்ளோவில் அது ரவிக்குமாராக மாறிடுச்சு. ஸோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. சூன் சிபி சக்கரவர்த்தி கூட அடுத்த படத்துக்கு தயாராவார் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிய வச்சிருக்கு. அண்ட் அஸ்வத் மாரிமுத்தோட ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவர் சரியா பண்ணுவாரு நம்புவோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சையும் அவர் தலைமையில போட்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சூப்பர் ஸ்டாருக்கு வேறொரு ஸ்ட்ராங் இமோஷனல் சென்டிமெண்ட்டும் இருக்கு. அதாவது ஒரு டிரெக்டருக்கு 3வது படம் கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ டிஜே ஞானவேல் அவர்களுக்கு 3வது படம் கொடுத்திருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பா ரஞ்சித்துடைய எக்ஸாம்பிளும் எடுத்துட்டு வரலாம், அண்ட் சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரலாம். அப்படிதான் அஸ்வத் மாரிமுத்துக்கு வந்து ஓமை கடவுளை டிராகனுக்கு பிறகு 3வது படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தர்மன் கிடைச்சிருக்கு. ஸோ எஸ், யாராவது 2 படம் சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்து வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மேபி 3வது படம் உங்ககிட்ட கொண்டு வரலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ எஸ், கீப் வெயிட்டிங். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி திரைப்படங்கள் பற்றியும் அடுத்தடுத்து படங்களில் பேசப்பட்ட கருத்துக்கள் பற்றியும் அண்ட் கமிங் அப் அப்டேட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். திஸ் இஸ் யோர் நிவேதா signing off. Take care.